போய் கண்டா ஊத்து விட்டுவாங்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் என்று நான் கேட்டிருக்கேன். நான் கானகத்தில் பாட்டு பாடும் காவல்காரனே யாருன்னு கேட்டிருக்கேன். காவல்காரனே யாருன்னு கேட்டிருக்கேன். ஆமாங்க. நான் சாமியார்னு கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டுல நீங்க கேட்டிருக்கேன்னு. ஏன் பதில சொன்னாதே உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு எதுவும் சட்டமா? இல்ல சட்டம்லாம் கிடையாது. சட்டம் யாரும் போடல. வாத்தியார் பாடம் நடத்துறாரு. சரி. மாணவன்ட்ட கேள்வி கேட்கிறாரு. சரி. மாணவன் என்ன செய்யணும்? திருப்பி வாத்தியார்ட்ட கேள்வி கேட்கறதா? பதில சொல்லணும், இல்லாட்ட தெரியலன்னு சொல்லணும். ஏங்க பாருங்க, எல்லா மாணவர்களும் போல நம்ம வாத்தியார் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லக்கூடாது. வாத்தியாருக்கே பாருங்க அறிவூட்டு விதமாக வாத்தியார்கிட்ட கேள்வி கேட்டு பழகணும். இதுக்கு என்ன விடை? இல்ல இந்த கேள்விக்கு என்ன விடைன்னு வாத்தியார்கிட்ட கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, வாத்தியார் சுதாரிப்பாரு. தெரியலன்னு சொன்னா போய் கேட்கலாம். சரி. தெரிஞ்சுக்கிட்டே கேட்காம இருக்கலாமா? ஏங்க யாருக்கு என்ன தெரியணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்ப நீங்க சொல்றீங்களா கேக்குறீங்களா? இப்ப நீங்க கேக்குறீங்களா இல்ல சொல்றீங்களா? எனக்கு கேட்கவும் தெரியும், சொல்லவும் தெரியும். எனக்கு சொல்லவும் தெரியும், கேட்கவும் தெரியும். அப்ப சொல்லுங்க. அப்ப நீங்க கேளுங்க. என்னத்த கேட்க? என்னத்த சொல்ல? எதையாவது சொல்லியா? நீ எதையாவது கேளியா? இன்னும் சொல்ல தெரியலையே. இன்னும் உனக்கு கேட்க தெரியலையே. நான் நாக்க புடுங்கிறது மாதிரி கேட்பேன். நாக்க புடுங்குற மாதிரியா? நான் உன் மண்டை வெடிக்கிற மாதிரி கேட்பேன். ஏன் மண்டையா வெடிக்கும்? சரி இருக்கட்டும். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரையா? உங்க பேர் என்ன? இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் எந்த ஊர்ல இருந்து வரேன்? இந்த இடத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஆமா, நான் மேலோகத்துல இருந்து வரேங்க. மேலோகத்துல இருந்து வரீங்களா? ஆமாங்க. மேலோகம்னா தெரியுதா? தெரியலையே. மேலூர். மேலூர்ல இருந்து? ஆமாங்க. அதானே. மேலூர்னா ஒரு முனியாண்டி மகனா? பேச்சோட பேச்சா அடிச்சு புட்டு முனியாண்டி மகனா? ஆச்சரியத்துல கை ஓட்டேன். ஆச்சரியம்னு இந்த அடியா அடிப்ப? மேலூர்ல ஒரு சாமியார் மேல கை வைக்கலாமா? இல்ல சாமி, ஒரு ஆச்சரிய குறின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அவசரத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவர் அந்த முனியாண்டி பருத்தி பால் கடை வச்சிருக்காருல்ல. எந்த ஊர்ல? மேலூர்ல. பருந்து. அட மடப்பையில மேலூர்ல இருக்கு அந்த முனியாண்டி இல்லையா? மேலூர்னா மேலகத்தை சுருக்கித்தான் மேலூர்னு சொல்றேன். ஓ, சுருங்க சொல்லி விளங்க. ஆமாங்க, சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். மேலோகத்தை சுருக்குனா ஆக மேலூர். மேலூர். பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? அப்படி இல்லையா? பூலோகத்தை சுருக்குனா என்ன ஊரு? கீழூர். மேலூர் கீழூர். இப்ப பாருங்க, பள்ளம்னா எதிர்பதத்தோட சொல்றேன். ஆமாங்க. இப்ப இன்பம்னா ஆக துன்பம், இரவுனா ஆக பகல், நன்மைனா ஆக தீமை, வெற்றினா ஆக பாருங்க வெற்றினா தோல்வி, தோல்வி, பிறப்புனா இறப்பு, ஜனனம்னா மரணம்னு இருக்கு. ஆமாங்க. அப்ப மேலைக்கு எதிர்பதம் ஆக கீழே. மேலூர் கீழூர். நான் தான் பூலூர் போட்டேன். மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டவா? நல்ல கேள்வி. குட்டியானையா சேராட்டவா? ஏங்க நான் வந்த காரணம் எப்படி வந்தேன் எனக்கு என்ன தெரியும்? நீங்க வந்தது நீங்க அப்புறம் என்னமோ குட்டியானையா? அதான் எதுல வந்தீங்க? அப்படி இல்லங்க, நான் ககன மார்க்கமாக வந்தேன். ககனம் என்றால் ஆக பாருங்க காற்றின் மூலம் வருவது. நீங்க வருவது போவது யாருக்கும் தெரியாது. அப்ப சித்துக்களை கற்றவர். ஆமாங்க. 8 வகை சித்து: அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிரகாமிய, இசத்துவ, வசித்துவம். சிறுச பெருசாக்குவேன், பெருச சிறுசாக்குவேன், கூடு விட்டு கூடுவாய்வேன். சிறுசா பெருசாக்குவேன். ஆமாங்க. பெருசா சிறுசாக்குவேன். கண்டிப்பா. தண்ணி மேல நடப்பேன். நெருப்ப ஆக குடிப்பேன். அப்ப கூடு விட்டு கூடுவாய்வேன். கூடு விட்டு கூடுவாய்வேன். ஆமாங்க. பாருங்க, முருகப்பெருமான் எங்க குலக்கடவுள். உங்க குலக்கடவுள். உங்களுக்கு 8 வகை சித்துக்களை கொடுத்திருக்காரு. சரி. பூலோகத்துல பிறந்த எங்களுக்கு பாருங்க ஒரு சித்த கொடுத்திருக்காரு. ஒரு சித்தா? ஒரு சித்து. என்ன சித்து? அதாவது பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. சரி. திருப்புவனத்துல கத்தரிக்காய் சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. நாராயண. மாயாண்டி சித்தர் ஒருத்தர் இருக்காரு. சரி. நிறைய சித்தர் இருக்காங்க. ஆமா. அவ நீங்க எல்லாம் கூடு விட்டு கூடு வாய்வீங்க. ஆமாங்க. நாங்க வந்து வீடு விட்டு வீடு வாய்வோம். உனக்கு விளக்கமா தேடிதான் கிடைக்கும். வீடு விட்டு வீடு வாஞ்சா விளக்கத்தை மாத்தி அடிக்கணும். விளக்கத்தை மாத்தி அடிக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பெண்மணியாகப்பட்டவள் ஆண்மகனை ஒரு சின்ன சண்டையில எப்படி சொல்லுவா? உன்னை எல்லாம் விளக்க மாத்திட்டே அடிப்பேன்னு சொல்லுவா. விளக்க மாத்திட்டு அடி வாங்கணுமுங்க. ஆமா. ஆனா அடிக்கையிலேயே அந்த விளக்கமாறுல இருந்து குச்சி உருவி கீழே விழுந்துடக்கூடாது. குருவி விழுந்துருச்சுன்னு வைங்க, அடிச்சு கூலி விழுந்து அவ என்ன செய்வா தெரியுமா? அந்த பொம்பளை குடும்பத்துக்கு ஆகாத பொம்பளை. ஆக பாருங்க, உடனே விழுந்த குச்சியை எடுத்து சொருவுனா குடும்பத்தை சேர்க்கிறான்னு பழக்கம். அப்படி இருக்கு. விழுந்த குச்சியை சொருவலைன்னு வைங்க, அவ குடும்பத்தை பிரிக்க போறான்னு அர்த்தம். ஏன்னா பாருங்க, ஒரு பெண்மணி காலையில எந்திரிச்சு பாருங்க, அந்த விளக்கமாத்தை எடுத்து இப்படி கையில ஒரு குத்தி தட்டணும். ஆக இறுக்கி பிடிச்ச அந்த வீட்டு முன்னாடி பாருங்க சுத்தப்படுத்துவாங்க. ஆக இப்படிப்பட்ட சுத்தம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குடும்பத்துல இந்த மனதில் இருக்க தீமைகளை நீக்கி
ஆக பாருங்க நன்மைகளை தருவதற்கு அப்படிப்பட்ட சுத்தம் இருக்கும். அதான் ஸ்ரீதேவியை உள்ள இழுத்து மூதேவியை வெளியில தள்ளுறது. ஆமாங்க. அதுக்கு தான் விளக்க மாத்திட்டு அடி வாங்கலாம். ஆனா வாங்கணும் காரணத்தோட வாங்க. ஆமாங்க. ஒரு அடி 2 அடியோட வாங்கிட்டு வந்துடணும். ரொம்ப அடி வாங்கணும்னா அடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு தான் போகணும். அடுப்பு விழுந்துரும். உங்க பேரு? என் பேரு நாரதர் மகரிஷி. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஏயா என்னையா எது நாக்கு இல்லங்க நாரத மகரிஷியா? ஆமாங்க. நீங்க தானா? நான் தாயா. உண்மையிலேங்க இன்னைக்கு தான் நான் உங்களை பார்த்திருக்கேன். ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ என்ன பூ? குறிஞ்சி பூங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை கூடக்கூடிய சபை இந்திர சபை. இந்த இந்திர சபையில 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கிண்ணறர், கிம்புரடர் எல்லாருமே அமர்ந்திருப்பாங்க. எல்லா பேருமே இருப்பாங்க. ஆனா நீங்க நாரதர் உள்ள போன உடனே நான் போனோனே எல்லாருமே எந்திரிச்சு நிப்பாங்க. காரணம் என்ன? காரணம் எனக்கு மரியாதையா. எனக்கு மரியாதை. மைத்த புடுங்குனாங்க. மரியாதை மசத்தை புடுங்க. உள்ள வந்துட்டானே என்னத்தை இழுத்து விட போறான்னு எந்திரிச்சு பயத்தோட நிக்கிறாங்க. அது தெரியும். முகரைய காய மூடு அதெல்லாம் கேட்டாச்சு. நீங்க நாரதர் தானே? ஆமாயா. உலகத்திலே கோபமான முனிவர் யாரு? ஆக உலகத்திலே கோபமான முனிவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வசிஷ்டர். துர்வாச முனிவர் இந்திரனுக்கு சாபம் கொடுத்தாரு. விஸ்வாமித்திர முனிவர். இவங்க 2 பேரும் கோபமான முனிவர் இருக்காங்க. அமைதியான முனிவர் யார் தெரியுமா? அமைதியான முனிவர் பாருங்க என்னைய மாதிரி ஆளுதாயா. நீங்க தான். ஆமா. சாந்தம் என்றாலே நாரத மகரிஷி. நான் இப்படி இருக்கையில நீங்க சொன்னீங்கல நாரத மகரிஷி. சரி. உங்களுக்கு தொழில் என்ன? கலகம் செய்வது. நல்லா இருக்கிற ஊர்ல சண்டை இழுத்து விடுறாங்க. நல்லா ஊர்ல சண்டை இழுத்து விடுறையா? அப்படி இல்லைங்க. ஆரம்பத்துல கலகமா இருக்கும். ஆனா பாருங்க முடிவுல நற்கலகமாக மாறும். ஓ நல்ல கலகம். ஆமாங்க. மூத்தோர் சொல் வாக்கு முதி நெல்லிக்காய். ஆக முன்னே துவர்க்கும் பின்னாடி இனிக்கும். நீங்க ஆரம்பத்துல ஒரு கதை சொன்னீங்கல்ல. என்ன கதை? நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன கதை? ஒரு படிக்கிற பையன் போய் பிள்ளையார எப்படி வணங்குன? ஆக பாருங்க பிள்ளையார முதல்ல அந்த பாப்பா எப்படி வணங்குச்சு? பிள்ளையார் அப்பாண்டு வணங்குச்சு. ஆமாங்க. இவன் எப்படி வணங்குன? பிள்ளையார மாமாண்டு வணங்குன. மாமா. ஆமா. இந்த பையனுக்கு மாமா பிள்ளையாரு. ஆமா. அந்த பிள்ளைக்கு அப்பா. ஆமா. நீங்க விநாயக பெருமானுக்கு என்ன வேணும்? நான் விநாயக பெருமானுக்கு நான் பாருங்க மாப்பிள்ளை வேணும். மச்சினை வேணும். ஆமாங்க. அப்ப நீங்க மச்சினை வேணும்னா அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன வேணும்? எந்த பிள்ளைக்கு? அந்த பிள்ளையார வணங்குச்சுல. ஆமா. அப்ப பாருங்க அவங்க அப்பாவோட மகன்னா நான் என்ன வேணும்? மாமா வேணும். நீங்க மாமா. ஆமா. மாமா தானே? இந்த மாமா தானே. அந்த பிள்ளைக்கு நீங்க மாமா. அந்த பிள்ளைக்கு தாயா மாமா? இல்ல மாமா தானே? நான் மாமா தாயா வேணும். கண்டிப்பா நீங்க மாமா தான். நான் எந்தெந்த ஆளு என்னென்ன பேசினானோ உள்ள நோட் பண்ணிக்கிட்டே குறிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பிள்ளைக்கு நீ என்ன வேணும்? பேசுறத வச்சே பிடிக்கும். நீங்க என்ன வேணும்? மாமா வேணும். அந்த பிள்ளைக்கு நீங்க மாமா. ஒரு வாரத்துல மாமா வேணும்னா அந்த பையனுக்கு என்ன வேணும்? அந்த பையனுக்கு வந்து நான் அப்பா முறையெல்லாம் வேணும். அப்பா முறை. ஆமாங்க. அந்த பையனுக்கு நீங்க சித்தப்பா. அந்த பிள்ளைக்கு நீங்க மாமா. மாமா. அந்த பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? என் தங்கச்சி தான். அப்ப எனக்கு நீங்க மாமா. அப்ப ஓ மகதானா பிள்ளையார் அப்பாண்டு வணங்கு. என் தங்கச்சி என் பிள்ளைன்னா நீங்க எப்படி மாமா வரும்? கேக்குறேன். நான் சொன்ன கதையில வச்சு எனக்கே மொய கண்ணிய போடுறியா? எந்த நாரதர் வந்தாலும் சரி வெளியில என்ன பேசுறாங்களோ கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தம்பி. அதாவது பாருங்க எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி இந்த கோமாளிட்ட பேசக்கூடாது. தவளை தன் வாய்னாலதான் கெடும். ஆமா தவளை வாய்னாலதான் கெட்டு போச்சு மாமா. இந்த மாதிரி நீ இப்ப கெட போற. இந்த மாமா தான் கெட்டு போனீங்க. எந்த மாமா? ஆமா அந்த பிள்ளைக்கு மாமா தான். மாமா மாமான்னு வச்சுக்க. அந்த பிள்ளைக்கு மாமா தான். நாயருக்கு மச்சான்டா. மாமாண்டா என்னையா? மாமாண்டா என்றா பாருங்க பெரிய. ஆமா அதத்தான் நான் சொல்ல வர்றேன். ஆக மாமாண்டா தப்பலாம் இல்ல. சரி. நீ என்னமோ மாமாண்டு தப்பான அர்த்தத்துல சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க. புரியுறாருக்கு புரியும். புரியுறாளுக்கு புரியும். மா என்றால் மிக பெரியயா. ஆமா. ஆக இந்த உலகத்திலே பெரிய ஆளு நானு. இன்னொரு மாமா இருக்காரு வெத்தலை புட்டியை வச்சுக்கிட்டு அந்த மாமா. அந்த மாமாண்டு நீங்க நினைச்சீங்களா? சரிங்க சாமி. அது உங்கள மாதிரி ஆளா இருக்கு. இருக்கட்டும். அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா நான் புத்தி எடுத்து கலகம் பண்ணுவேன். நாங்க அரிவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா நான் அரிவாள கலகம் பண்ணுவேன். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா நான் என் தெம்பு எடுத்து கலகம் பண்ணுவேன். நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா சொல்ல எடுத்து கலகம் பண்ணுவேன். அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா. என்னையா அப்படின்டா என்னையா விளக்கம்? ஊனா எங்க மேலகத்தை சுருக்கி மேலூர்னீங்க. சரி. நான் உங்களை சுருக்கிருக்கேன் அஞ்சலத்துல. ஊனா சூனா போனா நானா தோனா. எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. அஞ்சலத்து மந்திரம் எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நீங்க தான் அந்த கேனா பூனா. கேனா பூனாவா? ஆமாங்க. இப்பதான் புடதி நரம்பு அல்ல போகுது. புடனி நரம்பு. ஊனா சூனா போனா நானா தோனாவுக்கு அருமையான விளக்கம் இருக்கு. விளக்கம் இல்லாம எப்படியா நீ சொல்ல போச்சு? விளக்கத்தை கேட்டிருக்கணுமியா படிச்சாலு. பாப்போம்.
ஊனாண்டா உலகம், சரி. சூனாண்டா சுற்றுவது, சரி. போனாண்டா பொது, சரி. நானாண்டா நலம், சரி. தோனாண்டா தொண்டன். உலகம் சுற்றும் பொது நல தொண்டன். ஆக அருமையான விளக்கம் ஐயா. கைய கொடுங்க. அது என்ன கேனா பூனா? கேனா பூனானா தப்பா நினைக்க கூடாது. நீங்க தான் கேனா பூனா. அதான் என்ன அப்படின்னா கேட்டு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாளியா நீ? ஆனா உங்களை கூட என் தம்பி யூடியூப் மாசான சொன்னேன். எப்படி நீங்க ஒரு மூணா பூனாண்டு? மறுபடியும் மூணா பூனாவா? இப்படின்னா என்னையா விளக்கம்? மூணா பூனாண்டா தவறு இல்லைங்க. என்ன விளக்கம்? எத்தனையோ நாரதர் இருக்காங்க தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துல. கொம்புக்காரன்ல உங்களை கேட்டு போட்டுருக்காங்கன்னா காரணம், சரி, நீங்க தான் மூணாண்டா முக்கியமான பூனாண்டா புள்ளி, முக்கியமான புள்ளி. ஆக நீங்க தான் அந்த ஊனா மூணாவா? ஊனா மூணாவா? ஐயோ யாரு தெரியுமா? எமதருமே அம்மா ஐயப்பா. அது யாரியா ஊனா மூணா? ஏங்க ஊனா மூணானா நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஆக பாருங்க, எந்த ஒரு கேள்விக்கு உண்மையான ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். இந்த மாதிரி முற்றுப்புள்ளியை வைக்கிறாள் நீங்க. உங்களை மாதிரி ஒரு சூனா சூனா யார் பேசபடியா? மறுபடியும் என்னமோ சூனா 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 சூனாண்டா தவறு இல்லைங்க. சரி, சுறுசுறுப்புன்னு எழுதுங்க. சுரு சுறுப்பு 2 சூ வரும். அதான் சூனா சூனா. அப்படியாங்க? சரிங்க சாமி. அப்ப நல்ல கலகம் பண்ற காட்டி வந்திருக்கேன். கண்டிப்பா. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு பிரம்மா. நல்ல மனுஷனுக்கு பிள்ளை வந்திருக்காரு. உங்க அப்பா நல்லா இருக்காரையா? எங்க அப்பா நல்லா இருக்காரா? எங்க அப்பாவை தெரியுமா? ஏன் தெரியாது? போன வாரம் மானாமதுரை வந்தாரு. அந்த ரயில்வே கேட் ஹோட்டல்ல தான் காடை சாப்பிட்டாரு. எங்க அப்பாவா? மானாமதுரைக்கா? அது காசு இல்லை, ஆளு கட்டி சாப்பிடுவோம். என்கிட்ட கேட்டாரு. அட நாராயணா, எங்கப்பா காடையும் அவள் மயனாயா? யாரையா சொல்றீங்க நீங்க? மூக்கு பொடிலாம் போட்டாரு, இப்ப போடுறாராயா? பேச்சபடியா? மூக்கு பொடி போட்டாரா? ஏன்னா மடப்பையில எங்கப்பாவா? இப்படியாப்பட்ட மனுஷனுக்கு பிள்ளை வந்திருக்காரு. தேவாங்க மாதிரி. யாரையா சொல்ற? உங்க அப்பா தாயா. தை மாசம் வந்துருவாரியா? எங்க? கட்டிக்கொள்ள நாடு, நம்ம ஆப்ப நாடு, 4 நாடு, 5 நாடுலாம் வந்துருவாரு. அட நாராயணா, எங்கப்பாவா? இங்கயா வராரு? கட்டி குளத்துக்குமா? மதுரைக்கு வந்தா அம்மா மெஸ்ல ஐர மீன் தான் சாப்பிடுவாரு. அம்மா மெஸ்ல ஐர மீனா? நீங்க வேற ஆள சொல்றீங்க. என்ன வேற ஆளு? யார சொல்றீங்க? ஓடு ஓட்ட டவுசர் தான் உள்ள போட்டிருப்பாரு வேட்டிக்குள்ள. ஓடு ஓட்ட யாரையா? உங்க அப்பாயா? எங்க அப்பாவா? தை 1ஆம் தேதி வந்துருவாரு. அட அவர் பேரு? வந்திருக்காரியா? பிரம்மாவா? கருது இருக்கிற மிஷின் வச்சிருக்காரியா? 45 வண்டி. கருது வண்டியில ஊட பரமேன் 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 ஓட்டு இருக்கு பயலே. அது பரமேன் பரமேயா? எங்க அப்பா பேரு பிரம்மா. பரமே அது தீத்தாம்பேட்டை பரமனா? அட கிறுக்கு பயலே, புரியாம. உங்க அப்பா வேற என்ன? பிரம்மா. பிரம்மா படைப்புக்கு அதிபதி. படப்பு வியாபாரமா? ஆமா, படைப்பு வியாபாரம். உன்னைய வைக்க படைப்பு இல்லையா? படைப்பு. இந்த உலகத்தில் உள்ள 84 ஜீவபலங்களையும் படைப்பது என்ன? சிருஷ்டி. ஆமாங்க, சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டிகர்த்தா. ஆமாங்க. இந்த 4 தலை இருக்குமே. ஆமாங்க, சதுர்முகன். சதுர்முகன். கண்டிப்பா. இப்ப விண்ணை படைச்சது எங்கப்பா? மண்ணை படைச்சது எங்கப்பா? புல்லை படைச்சது எங்கப்பா? புல்லுக்கு எத்தனை அறிவு? எங்கப்பா? அதாவது ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீனினத்துக்கு 3 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. தெய்வங்களுக்கு 8 அறிவு. யாருக்கு? 8வது அறிவுங்க. 8வது அறிவு. ஆமாங்க. ஆமா. உங்க அப்பா பிரம்மா இருக்காருல்ல, அவர் தானே எல்லாத்தையும் படைச்சாரு. கண்டிப்பா. இப்ப தாவரத்துல உங்க அப்பா படைச்சிருக்காரு பாருங்க. ஆமாங்க. கத்தி போல் இலை இருக்கும். சரி. கவரிமான் பூ பூக்கும். சரி. திங்க பழம் பழுக்கும். திங்காத காய் காய்க்கும். இப்படி ஒரு தாவரத்தை உங்க அப்பா படைச்சிருக்காரு. சரி. அது என்னது? அப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க. கேள்வி இல்ல, உங்க அப்பா படைச்சதை தான் கேட்கிறேன். கத்தி போல இலை இருக்கும். வேற? திங்க பழம்பழுக்கும் தின்னாத காய் காய்க்கும். அருமையான கேள்வி. இப்படித்தான் பாருங்க, இருவர் பேசிக்கிட்டு இருக்கையில ஒருவர் கேள்வி கேட்டாரு. எப்படி? எப்படி? இருவர் பேசிக்கிட்டு இருக்கையில ஒருவர் கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி? என்ன? ஏயா சோம்பேறி பையன் சுருட்டு கேட்க இல்ல என்று சொல்ல கைய உங்க காக்கா தோப்பான். கல்லேரி மேடம் குடுகுடுவானமா குண்டத்தூர் மேலாம் மல்ல பரட்டிக்கிட்டு மாங்கொட்டையை நட்டுக்கிட்டு சிக்கெடுத்தானா முக்கெடுத்தானா முனமுனத்தானா நாக்குல மூக்குல நத்திப்பலாக்குல ஓரமரவுல உன்னப்பு தட்டுல ஒன்னே ஒருத்தன் கேட்டியா மேட்டுப்பட்டியில இருந்து கேட்டானா. இது அதில் ரயில் பாட்டு மாதிரி இருக்கு. இதுக்கு என்னங்க விளக்கம் உண்டு? அவன் கேட்கையில அவனுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமாங்க? இப்படிதான் ஒரு பொம்பளை தெருவுல போனாலாம். எப்படி? எங்கேமா வரேன் தேட்டத்துக்கு 4 எண்ணெயும் தேய்ச்சி நைனார் கொண்டையும் போட்டு தேடி போற புருஷனுக்கு வாக்க போட போறேன்டாங்க. அட நாராயணா, இப்படிமா கேட்பாங்க? ஏங்க இப்படித்தான் என்கிட்ட வரையாடி சாப்பிட போனேன். கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு கேளியா? இல்லையா?
என்ன உன் சட்டமா? சட்டம்தான் தம்பி சமூகராஜா. என்ன தம்பி நாத்தாள் கூட பிறந்து குடல்ல இருந்து வச்சு தொம்பி. ஏங்க எனக்கு இந்த இடத்துல நீங்க யாரு? யாரு? வயதுக்கு சிறிய ஆளு. உங்களை தம்பின்னு தான் சொல்லுங்க. அப்ப நான் உங்களை அண்ணன்னு சொல்ல முடியுமா? ஏன் அண்ணன் சொல்லலாட்டி அப்பான்னு சொல்லு. அப்பான்லாம் சொல்ல மாட்டேன், மாமான்னு தான் சொல்லுவேன். மாமான்னு சொல்லுவியா? என் தங்கச்சி மாமான்னு. எதுக்கு உனக்கு மட்டும் கோவம் வருது? கோவம்லாம் வரலங்க, நான் என்னைக்குமே சிரிச்ச முகம் ஸ்ரீதேவி தான். சிரிச்ச முகம் ஸ்ரீதேவி. இப்போ ஒரு ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து போகையில பாருங்க, வரையில ஸ்ரீதேவி அழகா இருப்பா. ஆமா. போகையில மூதேவி அழகா இருப்பா. நீங்க இந்த இடத்துல ஸ்ரீதேவி. ஆமா. வரையிலே அழகா இருப்பீங்க, போகையிலே அழகா இருப்பேன், போகையில நல்லாத்தான் இருப்பேன். நல்லாத்தான் இருப்பீங்க. சரிங்க சாமி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேரு கலைவாணி, கல்விக்கு அதிபதி, நாபுக்கரசி, பேசக்கூடிய ஆற்றலை தருபவள். குடும்பமே சரியில்லை, களவாணி மயனா? ஆமா, உங்க ஆத்தா பெரிய கோடீஸ்வரி. ஏன்னா மடப்பையில எங்க ஆத்தா களவாணி, உங்க ஆத்தா கோடீஸ்வரியா? நீங்க தான் களவாணினைய. எங்க களவாணி இல்லங்க, கலைவாணி. நீங்க எப்படி பேசுறீங்களே? சரஸ்வதி மயனா? ஆமா. மானாமதுரையில கூழ் கடை வச்சிருக்கேன். ஏண்டா எங்க அப்பா பாரு அங்க என்னது காடை தின்றாரா, எங்க அம்மா மானாமதுரையில கூழ் கடை போட்டிருக்கான். இதே வேலையா எங்க குடும்பம்? சூப்பரா இருக்குமியா. செம்பு 35 ரூபாய்க்கு விக்குமே. அட நாராயணா, ஊரே சிரிக்குதேயா. யாரு? தாமரை செல்வியா? தாமரை செல்வியா? ஆமாங்க, தாமரை செல்வி தாங்க. பிக் பாஸ்ல நடிச்சாலே அந்த தாமரை செல்வி இல்லையா? பிக் பாஸ்ல நடிச்சாங்களா? நீங்க நினைக்கிற ஆளுப்புல வேற விதம். அட தட்டுவாணி மயன். இப்பத்தே உனக்கு மூக்காந்தட்ட பேர போகுது. தட்டுவாணின்ற தட்டு என்றால் தாமரை. சரி, அந்த தாமரை மேல அமர்ந்திருப்பாங்களே சரஸ்வதி, அதான் தட்டுவாணி. தமிழ் செல்வி. ஆமாங்க. உயிரெழுத்து ஆக உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து ஆக 216, ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள். சொந்தக்காரங்க. சரிங்க சாமி. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? ஏன் நீ எதுவும் பொண்ணு தர போறியா? நான் பொண்ணு கூட தர்றேன், கட்டிக்கிறீங்களா? பொண்ணு தரங்க, கட்டிக்கிறீங்களா? அதைத்தான் நான் கேட்கறது. கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? இல்ல. ஏன் இல்ல? பிடிக்கலைன்னா மண்ணெண்ணெய் ஊத்த வேண்டியதானே? நீ வேணும்னா காலையில வாங்கி கொடு. பேச்சப்பாரு. பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கல? ஆசை இல்லாம பிடிக்கல. என்ன ஆசை? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசையா? மூவாசை வெறுத்தவன். என்ன 2 பேருமே என்ன சிரிக்கிறீங்களே விடாம? இவன் எங்க இருந்தா வந்த? சுத்தமா 3மே இல்லையா? 3மே இல்லைங்க. தினி கூட இல்லையா? அட 3மே இல்லையா? கொஞ்சம் கூட இல்லையா? சரி, முற்பிறவில ஏதாவது பொண்டாட்டி உள்ள? முற்பிறவில இருந்துச்சு. எத்தனை பொண்டாட்டி? 52 பொண்டாட்டி. ஆடா, கொலையை அத்துட்டாங்களே. 52 பொண்டாட்டி? ஆமாங்க. 52 பொண்டாட்டிங்க சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டேலா? சிலிண்டருக்கா? எதுக்கு யாது? எங்க ஊர்ல பதிகிறாங்க. உங்க ஊர்ல பதிகிறாங்களா? உங்களுக்கு சிலிண்டர்லாம் தேவையில்லையா? இல்லங்க. அது எதுக்கு? சோறு சாப்பிடுவதற்கா? ஆக பயன்படுத்தும் ஒரு எரிவாயு. எரிவாயு. நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இல்லங்க. பியத்தான் திம்பீங்களா? மடப்பையில காற்றை மட்டும் உட்கொள்ளக்கூடியவன். நான் வைட்டமின் பிய சொன்னேன். நீங்க வைட்டமின் சொல்றீங்க. வாயுவை உட்கொள்றவங்க. ஆமாங்க. 52 பொண்டாட்டி ஆட்ட விட்டுருக்கீங்க. முருகன்ட்ட கொடுத்துட்டு. முருகன்ட்ட எப்படி அச்சரமாவா? ஆமாங்க. நீங்க பொம்பளையா மாறினீங்களா? ஆமா, பொம்பளையா மாறினேன். எத்தனை பிள்ளைய? 60 பிள்ளைங்க. 60 பிள்ளை. ஆமாங்க. இந்த 60 பிள்ளைக்கு ஆதாரத்தை வாங்கிட்டீங்களா? உங்களை இந்த பூலோகத்துல ஆதாரத்தோட வாழ வைக்கிறதே நாங்க. எங்கிட்டயே நீங்க ஆதார் கார்டு கேட்கிறீங்களா? இல்ல, கேட்கிறேன். இல்லங்க. 60 பிள்ளை எங்க இருக்காங்க? 60 பிள்ளைகள் தமிழ் வருடங்களா இருக்காங்க. யாரு? பிரபப, விபப, சுக்ல, பிரம்மதூதா, பிரசோர்பத்தி, ஆங்கிரேசா, சிறிமுக, பவ, இவ, தாது, ஈஸ்வர, வெகுதானிய, பிரமாதி, விக்ரம, விஜி, சித்ரபானு, சுபானு, தாரணா, பார்த்திப, விய, சர்வசித்து, சர்வதாரி, விரோதி, விக்ரோதி, கர, நந்தன, விஜய, ஜய, மன்மத, துன்முகி, ஹே விளம்பி, விளம்பி, விகாரி, சார்வரி, பிளவ, சுபகிருது, சோபகிருது, விரோதகிருது, குரோதி, விசுவாசுவ, பரபாப, பிளவங்க, கீழக, சௌமிய, சாதாரண, பரிதாவி, பிரமாதிச, ஆனந்த, ராஜச்ச, நல, பிங்கள, காலயிட்டி, சித்தார்த்தி, ரவுத்திரி, துன்முதி, துந்தும்பி, ருத்ரோத்துக்காரி, குரோதன, அச்சய. இப்படி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தையா. நன்றி. நடக்கிற பிள்ளை பரபாப. ஆமாங்க. அருமையாக வரிசைப்படுத்தி 60. ஆக உங்க பேரு? சும்மா இரியா, நீ இரியா. உங்க பேரு? என் பேரா? என் பேரு சேவியர்.
சேவியரா? ஏயா கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை நம்மள சுத்துமா? அந்த மாதிரி ஏன் கொடுமை உன்னையும் விடாம என்னையும் விடாம இப்படி நம்மளையே சுத்துதே, என்ன காரணம்? இப்படி ஒரு பேராயா? சேவியர் என்ற சார்லஸ். சேவியர் என்று ஏன் இந்த பேர் வச்சாங்க? எங்க அப்பா பேர கேக்குறீங்களா? உங்க அப்பா பேரு முகமது இப்ராஹிம். சரி, உங்க அம்மா பேரு? சண்முகவல்லி. என்னங்க உங்க அம்மா பேரு சண்முகவல்லி, உங்க அப்பா பேரு முகமது இப்ராஹிம். எப்படி? என் பேர் சேவியர் என்ற சார்லஸ். எப்படிங்க? ஆமா, ஒரு பேருந்துல பாருங்க, பேருந்துல பாக்குறோம், நம்ம வந்த வாகனத்துல பாருங்க. சரி, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எம்மதமும் சம்மதம். ஆமாங்க, அது மாதிரிங்க தானுங்க. ஏன்னா பாருங்க எல்லா மனிதர்களும் சம்மதம் தான். ஆமாங்க, உண்மையிலேயே இந்த கதை முறைப்படி போனா என் பெயர் வீரத்தேவன். உங்க பேர் வீரத்தேவன்? அப்பா பேர் நம்பிராஜன். இல்லங்க, ஒரே ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க வீரத்தேவன்னு உங்க பேரு, ஆளு நல்ல வீரமா இருக்கீங்களே, எதை வேட்டையாடி இருக்கீங்களா? ஆடி இருக்கேங்க. என்னதை வேட்டையாக்குனீங்க? நானா ஈசல். ஈசல். இதுக்கு தானே உங்களுக்கு வீரத்தேவன் பேர் வச்சாங்க? அது மட்டுமா? சரி, ஒரு பஸ்ஸை ஒத்த கைட்ட நிப்பாட்டியிருக்கேன். ஒரு பஸ்ஸ ஒத்த கைட்ட ஒரு பேருந்த ஒத்த கை. எப்படியா? பரவாயில்லையே, உன் பேரு தான் வீரத்தேவன். என்ன உனக்கு கை விடுற பழக்கம் இருக்குமா? அதை விட்டு 6 வருஷம் ஆச்சு. அப்படியா? உங்க உடம்ப பார்த்தாத்தே அந்த மாதிரி இருக்கு. அது இருக்குங்க. காலையில எப்படி நிப்பாட்டினேன்? எப்படி? ரோட்ல பேருந்து வேகமா வந்துச்சு. சரி, ஒத்த கைட்ட மறைச்ச நின்றுச்சு. பரவாயில்ல, நல்ல வீரத்தேவன் பேரு. சரிங்க. அம்மா பெயர் நங்கை மோகினி. அப்பா பெயர்? நான் நம்பிராஜன். நம்பிராஜன். எனக்கு கூட பிறந்தவங்க மேல 3 கீழே 3. மேல 3 கீழே 3. மூத்தவங்க 3 பேர், இளையவங்க 3 பேர். அப்ப நடுவுல யார் இருக்கு? நடுவுல நான் தான் இருக்கேன். நடுவுல நீங்க இருக்கீங்க. எப்பவுமே நடுவுல தான் இருப்பீங்க. எப்பவுமே நடு ஐட்டம் தான் பிடிக்கும். சரிங்க. ஆக இந்த 1க்கு 2 பேர் உள்ள இருக்கார்கள். அந்த சத்தம் அதே ஆலோலம் சோ சத்தம் தான். 1க்கு 2 பேர். அதுல யாராவது ஒரு ஆளை பார்க்கலாமா? 2 பேர்த்துமே பாருங்க. ஒன்று என் கூட பிறவாத சகோதரி. சரி. இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். நீங்க கூடுவதற்கு. அவ கூட பிறந்த சகோதரியின் பெயர் வள்ளி. வள்ளி. அந்த வள்ளியை பார்க்கலாமா? வள்ளிக்கு முன்னாடி குள்ளியை பாருங்க. சரி, அந்த குள்ளியை கூப்பிடுங்க. 2 வச்சிருக்கேன் மாமா.
போறீங்க? நம்ம இடத்துக்கு இவர் பாசியை விடுமா கீழே விழுந்துரும். நீங்க அறுத்துக்கிட்டு போயிருவீங்க. நம்ம இடத்துக்கு இவர் வந்துருவாரு. எவரு வந்திருக்காரு? இதையும் பறிச்சுட்டு போய் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வைக்கலாம். ஆமா, அதை பறிச்சுட்டு போய் நான் 2 லட்சத்துக்கு வைக்க போறேன். சொல்லலையா, பிடிக்கலையே. முடிக்கலன்னா உங்கள்ட்ட ஒண்ணும் இல்ல. துவைச்சே 1 வாரம் இருக்கும் இருக்கு. எதை? நம்ம இடத்துக்கு இப்பதான் துவைச்சு ஈரமா கொண்டு காய பண்ண. நம்ம எதுக்கு இவர் வந்திருக்காரு? எவரு? இந்த அவர் பேர் என்ன? சுல்தான் பையன் இல்ல, பிரமா போட்டு குத்துறவர். மேல ஒரு இதாத்தே இருக்கிய. சொல்லுங்க. பிரம்மபுத்திரர். பிரம்மபுத்திரர் நாரத மகரிஷி சுவாமிகள் வர சொல்லுங்க பாப்போம். ஏய், கையில கண்டைய பிடிச்சிருக்காரு பாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கி விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கி விடலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தடுக்கி விடலாமா? பொம்பளைங்க காத்துப்பட்டு தடுக்கி விடலாமா? தள்ளி நில்லுங்க. அச்சம் மடம் நானும் மறந்தாச்சா, கத்தோடு கத்தாக போயாச்சா. வேணாமா சாமி வேணாமா, என்ன போல பொண்ணு ஒண்ணு வேணாமா. வேணாமா சாமி வேணாமா, என்ன போல பொண்ணு. நாடகம் பேசிட்டு நோட்டீஸ் அடிக்க கொடுங்க. அப்படி அடிக்கும். ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு சாமி. அப்ப இதே உங்க ஆளு. உங்க ஆளு பெயரு என்ன பெயர்? பேர் சப்ப விட்டேன். ஏய், சப்ப விட்டியா? நிறைய விட்டு போயிடும். ஆக உங்க ஆளை பார்க்கையில எப்படி வர்ணிக்கணும்னு பார்க்கையில இந்த அத்திப்பழம் ஜெகப்பா இல்ல உங்க ஆளுதான் ஜெகப்பா அப்படின்னு பார்க்கையில அத்திப்பழம் ஜெகப்பா இந்த வள்ளி பொண்ணு ஜெகப்பா. அந்த பிள்ளைய பாடல. ஆக இந்த பிள்ளைக்கு பேர் என்ன? சுகுணா. ஆமா, அத்திப்பழம் ஜெகப்பா இந்த சுகுணா ஜெகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு ஜெகப்பா. அத்திப்பழம் ஜெகப்பா என்ன வர்ணிப்பு. எங்க 2 பேரும் சாமி பாட்டை கொண்டுச்சியா? அத்திப்பழம் ஜெகப்பா இந்த சூனா பொண்ணு ஜெகப்பா. ஏங்க அவங்க பெயர் ஏங்க யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கிறீங்க? சாமி, உங்க நம்ம 2 பேத்துக்கு ஒரு ஒற்றுமையை பார்த்தீங்களா? என்ன ஒற்றுமை? நீங்களும் புழு துணி, நானும் மல்லிகண்ணு வாடா. மலரே இது
முடிஞ்சுடா. நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காருமா. ஏன் அவளை ஆட விட மாட்டேங்கிற? ஏன் அவளை ஆட விட மாட்டேங்கிற? உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அவ சொல்றா. அப்படிலாம் வெறுக்காத. ஃபினிஷிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் பிரைஸ் மட்டும் தான் வீக்கா இருக்கு. நீ தானே இருக்க, அதெல்லாம் சரி பண்ண வேண்டாம். நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காருமா. இவர் வந்திருக்காரு. பீர் முகமது பிரம்மா வலது தொடையில இருந்து தோற்றுவித்தவர் நாரத மகரிஷி. அப்படியா? சாமி பாத்தீங்களா? அன்னைக்கு கூப்பிடுங்க. வாங்க குசுவாமி. சாராய வேணுமா? வருகே தவமுனிகே வடமந்த மகரிஷிகே. வருகே தவமுனிகே வடமந்த மகரிஷிகே. வணங்கிடும் என்னை இன்று வாழ்த்திடுவீரே. வாழ்வில் நலம் பெறவே வரதர் மகரிஷிகே. வணங்கிடும் என்னை இன்று வாழ்த்திடுவீரே. வணங்கிடும் என்னை இன்று வாழ்த்திடுவீரே. வருகே தவமுனிகே. வல்லவர் கூட்டத்திலே கூட அந்த வல்லலை வாழ்த்தி நெஞ்சிலே கொண்டாடு என்றபடி நல்ல வழியை காட்டக்கூடிய தங்களை கண்டேன் சுவாமி. தாங்கள் காரணம் இல்லாமல் எங்கும் செல்வது கிடையாது. அப்படி இருக்க தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தை கூறி இணக்கம் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் மற்றும் அண்ணன் தோழியர் அனைவருக்கும் உங்களது நல்ல ஆசைகளை கூறுங்கள் சுவாமி. வாங்க. கை கட்டுறது வாய் கட்டலையே சாமி. அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து வருது. அதுக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு துரோகம் பண்ணாதீங்க. ஏயா அந்த பிள்ளை கொலா புட்டு மேல ஆசையா இருக்கும் பாருங்க. எதுக்குமா உட்கார்ந்த? நீ தானே சொன்ன. என்கிட்ட மகிழிய வாங்கி ஊதி இருக்கலாம். ஏன்ட்ட புட்டு இல்லையங்க. இல்ல பெரிய நேந்திரம் அப்படியா? அப்படித்தான் சொல்றிய. இந்த பிள்ளை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுது. எப்படி? அது கதலி பழம் மாடு மிதிச்சுக்கலாம். சென்று வாங்க. ஆமாங்க வாங்க. இல்லை எம்பிட்டோ மேடைகளில் நீங்கள் பாருங்க, உங்கள் நாடகத்தையே நம்ம ஆவியூர் கிராமத்தில் ஒரு 40 முறைக்கு மேலே நான் பார்த்துருப்பேன். உண்மைதான். சிறு வயதிலிருந்து. ஆமாம். மக்களுக்கு அறிவுபூதமான ஒரு 40 முறைன்னா நான் என்ன தெரியல, 65 வயசா? அப்புறம் நீங்கள் சரி விடுங்க, கழுவங்காலி வயதானாலும் தானே, கழுவங்காலி தானே. சரி விடுங்க, காலையில் போடுறேன். அப்படி பார்த்துருக்கோம். மக்களுக்கு நிறைய கதைகளை எடுத்து சொல்றீங்க. ஆமாம், சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கிறீங்க. ஆனா நீங்க என்னைய இப்ப சிந்திக்க வச்சீங்களே, ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்களே, என்ன கேள்வி? காலையில வேணை மறிச்சிருவாங்க. இப்ப சொல்ல போறது பாருங்க. கத்தி போல் இலை இருக்கும், கவரிமான் பூ பூக்கும், திங்க பழம்பழுக்கும், திங்காத காய் காய்க்கும். கத்தி போல பூ பூக்கும், கத்தி போல் இலை இருக்கும், இலை இருக்கும். சரி. கவரிமான் பூ பூக்கும், கவரிமான் பூ. அடுத்து திங்க பழம்பழுக்கும், திங்காத காய் காய்க்கும். ஆக திங்க பழம்பழுக்கும் திங்காத காய் காய்க்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு வேப்பிலை தான். வேப்ப மரம் தான், அதான் பார்த்து முன்னாடியே இருக்கேன். ஆக இந்த வேப்ப மரத்தை அதாவது சாதாரண கேள்வி தான் கேட்டேன் உங்ககிட்ட. நீங்க யோசிச்சு இப்ப சொல்லிட்டீங்க. இந்த காய் இலைய பாருங்க, இலை கத்தி மாதிரியே இருக்கு. இலை இருக்கு. அந்த பூ பாத்தீங்கன்னா கவரிமான் பாத்தீங்களா? ஆமாங்க. அதுல புள்ளி புள்ளியா இருக்கு. புள்ளியா இருக்கும். திங்க பழம், வேப்பம் பழத்தை திங்கலாம். ஆனா காய திங்க பழம்பழுக்கும், காய திங்க தின்னாத காய். ரொம்ப நன்றி கேட்டதுக்கு நன்றி.
சரி, பதில் சொன்னதுக்காக வேண்டி 500 ரூபாய் குறைக்க சொல்றேன். ஏயா கூட்டத்தை சொல்லணும் நீங்க குறைக்க சொல்றீங்க. ஆக மங்களம் உண்டாகட்டும். முகில் போன்ற கூந்தலும் முல்லைப்பூ போன்ற சிரிப்பும் அழகுடைய பெண்மணியே நீ வாழ்க வல்லாண்டு. அருமையான ஒரு வரவேற்பு. எனக்கு வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு ஒரு சிறிய வாழ்த்து. குறிஞ்சி நிலத்தாய் மகளாய் பிறந்தாய் சீட்டி உண்டாகவே புறமகளே நீ வாழ்கவே புகழை துதித்தாய் புகழை வளர்த்தாய் குலத்தின் குன்றாகவே பொது நலத்தோடின் பாகவே ஞாலமே வாழ்த்ததே வாழ்க நீ வளமுடன் ஞாலமே வாழ்த்ததே வாழ்க நீ வளமுடன் குறிஞ்சி நிலத்தாய் மகளாய் பிறந்தாய் சீட்டி உண்டாகவே புறமகளே